பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 65வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்பதாக. ஜெபம் வீணாகவில்லை. பிரேயர் இஸ் நாட் இன் வெயின் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அக்கிரம சிந்தை இல்லாமல் ஏறெடுக்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் நிராகரிப்பவரும் இல்லை, தள்ளிவிடுவதும் இல்லை. இந்த வருஷம் இதுவரைக்கும் நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் சந்நிதியில் போய் எட்டியது. இந்த வருஷத்தில் உங்கள் ஜெபத்திற்கு கொடுத்த ஆண்டவரின் பதில் சில நிறைவேறி இருக்கலாம், சில பதில்கள் வருங்காலங்களில் நிறைவேற ஆயத்தமாயிருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் உங்கள் ஜெபம் வீணாகவில்லை என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் கூப்பிடுவதற்கு முன்பாக மறு உத்தரவு கொடுத்த சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் அவரிடம் பேசும்போதே அவர் கேட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. அன்னாள் சொல்லுகிறாள், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்பதாக. நம்முடைய ஆண்டவர் கேட்டதை தருகிறவர். கேட்ட வீடு, கேட்ட வாகனம், கேட்ட வேலையை, கேட்ட குழந்தையை, கேட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அந்நாளின் விண்ணப்பம் வீணாக போகவில்லை, அதுபோல உங்கள் விண்ணப்பமும் வீணாக போவதில்லை. தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் என்பதாக. எத்தனையோ மனவேதனைகளில் இருந்தபோது, ஜெபிக்க கூட முடியாத அளவிற்கு மன அழுத்தம் போன்ற சூழ்நிலை வந்தபோது, ஜெபிக்க தொடங்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுத்தாரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தானியேல் ஒரு ஜெப வீரன். அந்த ஜெப வீரன் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பதில் வந்தது. இப்படி எத்தனையோ ஜெபங்களை ஏறெடுத்தீர்கள். அந்த ஜெபங்கள் எல்லாம் வீணாக போகவில்லை. குடும்பங்கள் நிராகரித்த போது நீங்கள் ஏறெடுத்த ஜெபம் வீணாகவில்லை. யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் குழியில் தள்ளினது போல உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் உங்களை தள்ளிய போது ஏறெடுத்த ஜெபம் வீணாகவில்லை. ஆடு மேய்த்த தாவீதை உயர்த்தியவர் உங்களையும் உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்த ஜெபம் வீணாகவில்லை. இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்த போது இழந்த வேலையை, சரீர நன்மையை கொடுத்தாரே, அந்த ஜெபம் வீணாக போகவில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று யாக்கோபு போராடி ஜெபித்தது போல நீங்கள் போராடி ஜெபித்த ஜெபமும் வீணாகவில்லை. ஆகையால் நிறைவேறின வாக்குத்தத்தங்களுக்காகவும் நிறைவேறப் போகிற வாக்குத்தத்தங்களுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் பிதாவை மகிமைப்படுத்துகிறான் என்பதாக. ஆகையால் உங்கள் ஜெபங்களை நிராகரிக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த 2025வது வருடம் எத்தனையோ ஜெபங்களை நாங்கள் ஏறெடுத்தோம். அத்தனையும் நீர் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் கொடுத்த பதில்களுக்காக கோடி ஸ்தோத்திரம். சில ஜெபங்கள் காலதாமதமானாலும் அவைகள் நிச்சயமாய் உம்மிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும் என்ற ஒரு ஆழமான விசுவாசம் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்குள் எப்போதும் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷத்தில் நீர் செய்த எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்பதை முழு நிச்சயமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.